ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு தொலைஞ்சு போயிருந்தா இல்லை மிஸ் ஆயிருந்தா நம்ம அது மறுபடியும் வாங்குவது எப்படி, ஆன்லைனில் ரீப்ரிண்ட் அப்ளை செய்வது எப்படி, அது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் ஏதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கூகுள் சர்ச் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. சர்ச் ஆப்ஷனில் டிஎன்பிடிஎஸ் டைப் பண்ணிக்கலாம். நான் டைப் பண்ணிக்கிறேன் டிஎன்பிடிஎஸ். இப்போ லிங்க் வந்திருக்கு, லிங்கில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடில் டாப்பில் ஒரு லிங்க் வந்திருக்கு, ஷார்ட்டில் டிஎன்பிடிஎஸ். டிஎன்பிடிஎஸ் ஃபுல் ஃபார்ம் என்னென்னா தமிழ்நாடு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன். அந்த லிங்கில் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கிளிக் பண்ணிட்டேன். பாருங்கள், தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமோட ஆஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே நீங்கள் ஸ்மார்ட் கார்டு பற்றி அனைத்து ஆன்லைன் சேவைகள் பயன்படுத்திக்கலாம். இங்கே தமிழில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணால் இங்கிலீஷில் மொழி மாற்றிக்கலாம். நான் இங்கிலீஷில் மாற்றி காமிக்கிறேன். இங்கிலீஷில் மாற்றியாச்சு. பாருங்கள், இங்கே ரைட் சைடில் லிங்க் கொடுத்துருக்காங்க. அப்ளை நியூ ஸ்மார்ட் கார்டு, அதோட ஸ்டேட்டஸ், அதோட அப்புறம் ரீசப்மிட் அப்ளிகேஷன், ரீப்ரிண்ட் கார்டு ஸ்டேட்டஸ், ரீப்ரிண்ட் அப்ளை செய்வது எப்படி, ஆட் மெம்பர், ரிமூவ் மெம்பர், சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ், ஃபேமிலி ஹெட் சேஞ்ச், இது அதோட ஸ்டேட்டஸ் செக் செய்வது எப்படி. இப்போ நம்ம ரீப்ரிண்ட் ஸ்மார்ட் கார்டு ரிக்வெஸ்ட் கொடுக்க போகிறோம். அதனால அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் க்ரீனில் இருக்கிறது செலக்ட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணியாச்சு. பாருங்கள், புது பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களோட ஸ்மார்ட் கார்டில் என்ன மொபைல் நம்பர் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்க, பதிவு பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. நான் டைப் பண்ணிக்கிறேன். 9786. இது போல் நீங்கள் உள்ள ஃபுல் 10 டிஜிட் மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க 621767. இந்த கேப்சா கோட் கீழே பாக்ஸில் டைப் பண்ணி சப்மிட் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேலே கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி கோடு வரும். அந்த ஓடிபி கோடு இந்த பாக்ஸில் டைப் பண்ணிக்கலாம். ஓடிபி கோட் ரிசீவ் ஆகிருக்கு. நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணியாச்சு. சப்மிட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிறேன். பாருங்கள், புது பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் பேமெண்ட் செய்வதை பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுக்க முன்னாடி 50 ரூபாய் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி ஆகணும். அது டீட்டெயில் என்னென்னா கேட்டிருக்காங்க. அது படித்து பார்த்துக்கோங்க. நேம் ஆஃப் த கார்டு ஹோல்டர், ஸ்மார்ட் கார்டு நம்பர் 12 டிஜிட், மொபைல் நம்பர், உங்களோட டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் அமௌண்ட் இன் ருபீஸ். இது போல் எல்லாம் படித்து பார்த்து நீங்கள் டிக்ளரேஷனில் ஓகே டிக் பண்ணிக்கோங்க. நான் டிக்ளரேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். டிக்ளேர் கொடுத்த உடனே 2 ஆப்ஷன் ஆக்டிவேட் ஆகும். மேக் பேமெண்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கண்டினியூ டு ரீப்ரிண்ட் ஸ்மார்ட் கார்டு ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் மேக் பேமெண்ட்டில் கிளிக் பண்ணி பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு டீட்டெயில் என்டர் பண்ணிக்கோங்க. டீட்டெயில் கேட்டிருக்காங்க. இன்டர் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் பேமெண்ட் ஆப்ஷன் ஆல்ரெடி செலெக்ஷனில் இருக்குது. அதுக்கு அடுத்தது பேர் கேட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது இப்போ பேர் டைப் பண்ணிக்கோங்க. பேர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகும். அதனால் நீங்கள் ஸ்மார்ட் கார்டு ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் வச்சுருந்தா நீங்கள் அதை பார்த்து டைப் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் பார்த்து டீட்டெயில் ஃபில் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். அதில் பேர் பார்த்து நீங்கள் ஸ்பெல்லிங் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கலாம். நான் டீட்டெயில் டைப் பண்ணிக்கிறேன். பேர் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணியாச்சு. அதுக்கடுத்தது ஸ்மார்ட் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட பச்சை ஸ்மார்ட் கார்டில் லெஃப்ட் சைடில் கார்னரில் 12 டிஜிட் ஸ்மார்ட் கார்டு நம்பர் இருக்கும். 3333 ஆரம்பிக்கும். அந்த நம்பர் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் இங்கே கீழே பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. நான் டைப் பண்ணிக்கிறேன். அமௌண்ட் இன் ருபீஸ் ஆல்ரெடி செலெக்ஷனில் இருக்குது. கீழே ஏதாவது ரிமார்க் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ரிமார்க் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. request for new smart card or reprint of smart card அப்படி டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கோங்க. டீட்டெயில் கொடுங்க. அப்ளை பண்ணுறோம் டீட்டெயில் எங்கே வரும். நேம் டைப் பண்ணிக்கிறேன். அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இங்கே பக்கத்தில் வரும். கார்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக பார்த்து அங்கே ஃபில் பண்ணிக்கணும். 14/3/1965 வந்திருக்கு. அதே போல் அங்கே நம்ம ஆன்லைன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இயர் மாற்றிக்கலாம்.
வருஷம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இயர் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ மாதம் செலக்ட் பண்ணிக்கலாம், மந்த் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டேட் மாற்றியாச்சு. டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் டைப் பண்ணியாச்சு. இமெயில் ஐடி ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. இமெயில் ஐடி இருந்தால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட அது blank கூட விட்டுடலாம். நான் இமெயில் ஐடி வச்சுருக்கேன், அதனால் இமெயில் ஐடி செலக்ட் பண்ணிக்கிறேன். இமெயில் ஐடி டைப் பண்ணியாச்சு. அது கீழே கேப்சா கோட் கடைசியாக கேட்டிருக்காங்க. அது ஓகே பண்ணிக்கோங்க, டைப் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் பாருங்கள், நான் அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன் கேப்சா கோட். இந்த கேப்சா கோட் கரெக்டாக பார்த்து இந்த காலி இடத்துல டைப் பண்ணிக்கலாம். 2x4WW ஸ்மால் லெட்டரில் இருக்கும், கேபிட்டல் லெட்டர் இருக்கும், கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கலாம். நான் டைப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கலாம். டைப் பண்ணியாச்சு. பேமெண்ட் டீட்டெயில் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு பிறகு நெக்ஸ்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டேன். பேமெண்ட் ஆப்ஷன் வந்திருக்கு. நெட் பேங்கிங், கார்டு பேமெண்ட், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ப்ரீபெய்ட் கார்ட்ஸ், இது போல் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் உங்களோட சௌகரியம். லாஸ்ட் ஆப்ஷன் அதர் பேமெண்ட் டீட்டெயிலில் பிரான்ச் பேமெண்ட், என்இஎஃப்டி, ஆர்டிஜிஎஸ், யூபிஐ தான் இப்போ நார்மலாக எல்லா பக்கம் யூஸ் ஆகுது. ஈஸி பேமெண்ட் மெத்தட். யூபிஐ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். யூபிஐ மூலிமா நம்ம பேமெண்ட் பண்ண போகிறோம். இங்கே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கியூஆர் கோடில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம். அதுக்கு ரெண்டாவது யூபிஐ ஐடி போட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நான் யூபிஐ ஐடி போட்டு பேமெண்ட் பண்ணுறேன். யூபிஐ ஐடி டைப் பண்ணிக்கிறேன். ஐடி டைப் பண்ணியாச்சு. இப்போ சப்மிட்டில் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணியாச்சு. டீட்டெயில் செக் பண்ணிக்கோங்க. ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குது. இப்போ சப்மிட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் செய்வதற்காக 5 நிமிஷம் உங்களுக்கு டைம் கிடைக்கும், 5 மினிட்ஸ். உங்கள் மொபைலில் யூபிஐ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நோட்டிஃபிகேஷனில் பே டினை ஆப்ஷன் வந்திருக்கும். பே ஓகே பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டு பின் போட்டு ஓகே பண்ணிக்கலாம். ஓகே பண்ணியாச்சு. பாஸ்வேர்டு போட்டு யுவர் ட்ரான்சாக்ஷன் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட், பேமெண்ட் ஆகிடுச்சு, ரெஃபரன்ஸ் நம்பர் வந்திருக்கு. இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அக்னாலஜ்மெண்ட் நீங்கள் ரிசிப்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோடு கிளிக் பண்ணிக்கிறேன். இது போல் ரிசிப்ட் இருக்கும். இப்போ யூபிஐ மூலியம் பேமெண்ட் செய்வதுக்கான இதில் ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. இப்போ பிரிண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம மறுபடியும் நம்ம ஹோம் பேஜில் போகலாம். இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் கண்டினியூ டு ரீப்ரிண்ட் ஸ்மார்ட் கார்டு ப்ராசஸில் கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணலாம். உங்கள் டீட்டெயில் அகைன் இங்கே ஷோ ஆகும், பார்த்துக்கோங்க. ரிக்வெஸ்ட் டைப்பிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. கார்டு மியூட்டேஷன், கார்டு லாஸ்ட், மிஸ்பிளேஸ். கார்டு லாஸ்ட் ஆகிருக்கு, தொலைஞ்சு போயிருக்கு, மிஸ் ஆகிருக்கு. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ரிமார்க்ஸ் ஏதாவது நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் கார்டு மிஸ்பிளேஸ் டைப் பண்ணிக்கலாம். நான் ஸ்மார்ட் கார்டு மிஸ்பிளேஸ் டைப் பண்ணிக்கிறேன். மிஸ் ஆகிடுச்சின்னு டைப் பண்ணிக்கிறேன். அது கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரெஃபரன்ஸ் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. பேமெண்ட் ஆப்ஷனில் வரலாம். பேமெண்ட் ரெஃபரன்ஸ் டீட்டெயில் எங்கே பார்த்துக்கலாம். பேமெண்ட் பேஜில் போங்க. இங்கே ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருங்க. காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சு. இந்த ஆப்ஷன் பேஜில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ண டேட் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அமௌண்ட் இங்கே செலெக்ஷனில் இருக்குது. அந்த பேமெண்ட்டோட ரிசிப்ட் இங்கே அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். மறுபடியும் பேமெண்ட் பேஜில் போகலாம். சரிங்க. இப்போ நம்ம இதை டைரெக்டாக சேவ் பண்ண முடியாது, அப்லோட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம இதை பிடிஎஃப் ஆப்ஷனில் பிடிஎஃப் ஃபார்மில் சேவ் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆகிருக்கு இது போல். இப்போ பிரிண்ட் ஆப்ஷனில் போய் சேவ் ஆஸ் பிடிஎஃப் கொடுத்து சேவ் கொடுக்கலாம். சேவ் கொடுத்தா கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் சேவ் ஆகும். நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஏதாவது பேர் கொடுத்துக்கலாம். ரெஃபரன்ஸ் நம்பர் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரெஃபரன்ஸ் நம்பர் பேஸ்ட் பண்ணியாச்சு. சேவில் கொடுத்துக்கலாம். சேவ் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் ஹோம் பேஜில் போய் அப்லோட் ஆப்ஷனில் சூஸ் ஃபைலில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம்.
நீங்கள் என்ன பேரில் சேவ் பண்ணீங்களோ அந்த ஃபைல் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணியாச்சு. ஓப்பனில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்லோடில் கிளிக் பண்ணால் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் இது சேவ் ஆகும். அப்லோட் ஆகிடுச்சு. மறுபடியும் கீழே வாங்க. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ண டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிசிப்ட் இங்கே அப்லோட் ஆகிருக்கு. இப்போ ப்ரொசீடில் கிளிக் பண்ணிக்கோங்க. யுவர் ரிக்வெஸ்ட் ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட். நீங்கள் ரீப்ரிண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தது அது சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிருக்கு. அப்ளை பண்ணியிருக்கீங்க. ரெஃபரன்ஸ் நம்பர் வந்திருக்கு. இதை வச்சு நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். ஸ்டேட்டஸ் எப்படி செக் செய்வது நம்ம பார்க்கலாம். ஹோம் பேஜில் போங்க. மேலே ஹோம்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கலாம். மறுபடியும் நம்ம எங்கே ரீப்ரிண்ட் ஸ்மார்ட் கார்டு ஆப்ஷன் கீழே ரெண்டாவது ஸ்டேட்டஸ் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்டிருக்கு, நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணி சப்மிட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கீங்க, அது இங்கே பச்சையில் காமிக்குது. இப்போ ரிக்வெஸ்ட் அப்ரூவல் வெயிட்டிங்கில் இருக்குது. அப்ரூவல் வந்த பிறகு அந்த ரெண்டாவது ரவுண்ட் பாக்ஸு பச்சையில் மாறும். அது மாறின பிறகு ரீப்ரிண்ட் ஆன பிறகு ரீப்ரிண்ட் மூணாவது ரவுண்ட் பாக்ஸ் பச்சையில் மாறும். அது அப்படின்னா ஒரு ரிக்வெஸ்ட் ப்ரொசஸ் ஆகிருக்கு, உங்கள் கார்டு ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். இது போல் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் உட்காந்து நீங்கள் ஆன்லைனில் ஸ்மார்ட் கார்டு ரீப்ரிண்ட் கொடுக்கலாம். 50 ரூபாய் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி மூலமாக. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணிக்கோங்க. சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சந்திக்கலாம் அடுத்த வீடியோவில். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.